ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அந்த வகையில பார்க்கும்போது நாம இப்ப இந்த 2ஆம் பகுதியை கடந்து வருகிறோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. பின்னர் தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், அதன் உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். ஓகே, ஒரு சின்ன வருது கடைசி வார்த்தை வாசிங்க. மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மாதிரி வடிவம்னு என்னங்க? மினியேச்சர் டிராயிங்ஸ். இப்ப நம்ம ப்ளூ பிரிண்ட் போடுறோமில்ல, அதுதான் ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை சின்ன சின்ன வடிவத்தை செஞ்சு வச்சு கொடுக்குறார். மாதிரி வடிவத்தை கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, கோயிலின் மண்டபம் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்று வந்து என்ட்ரன்ஸ், போவாஸ் யாட்சின் 2 தூணு, அப்புறமேட்டு வந்து போர்ட்டிகோ தாண்ட உடனே அந்த நாவோஸுக்கு அப்புறம் தான் உள்ள கொண்டு போனோம்னாக்க இந்த வந்து மெர்சி இது என்னது ஹோலி ஆஃப் ஹோலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்துக்கு. அப்போ வந்து ஹோலி ஆஃப் ஹோலீஸ் என்ற அந்த பகுதி வருகிறது. இப்போ 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதால அப்ப கோயிலின் மண்டபம், அதன் அறைகள், கருவூல அறைகள், அதன் மேல் மாடி அறைகள், உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை, அங்க வந்து மெர்சி சீட் என்று சொல்லப்படுகின்ற இரக்கத்தின் இருக்கைக்கான அறை, இவைகள் எல்லாம் கொடுக்கிறார். இப்ப என்னன்னா, இவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? ஏன்னா பிற்காலத்திய ஆலயத்தினுடைய மாதிரியை ஆசிரியர் கண்டார். அந்த காலகட்டத்தினுடைய ஆலயத்தினுடைய மாதிரியை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார். லேட்டர் மெட்டீரியல் என்று சொல்வார்கள். அந்த ஒரு இதாக ஒரு செய்திக்காக தான் நான் சொல்றேன். அது பண்ணி பார்க்குறோம். அப்ப 12 வாசிங்களேன். மேலும் தம் மனதில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சிப் பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார். ஓகே, இப்போ வந்து அவருடைய அத்தனை இதையும் கொடுக்கிறாரு. இப்போ வந்து 20ஆம் வசனத்துக்கு போவோமே. மேலும் தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, நீ மனவலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தையும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். இதோ கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்காகவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன. எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர். மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றார்கள் என்றார். 2ஆம் முறையாக தாவீது தன் மகனாகிய சாலமோனை பார்த்து உறுதியூட்டும் சொற்களால் பேசுகின்றார். அதுல வந்து இந்த வார்த்தைகள் ஏற்கனவே நம்ம வந்துருச்சு இல்லைங்களா? திடம் கொள், உறுதியாயிரு, கலங்காதே, அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று. அந்த வார்த்தைகளை மீண்டும் மறு வார்த்தைகளாக சேர்த்து சில கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சில மறுவடிவம் செய்து ஆசிரியர் இடத்துல அழகாய் பதித்து வைக்கிறார். இந்த இடத்துல 3 செய்திகளை சொல்றார். ஒன்று வந்து செயல்படு, கலங்காதேன்னு. இங்க பாருங்க, துணிவுடன் அதை செய்வாயாக சொல்றாரு. பயப்படாத, துணிஞ்சு செய்யு. வேலை பெருசா இருக்குது, நீயோ சிறியவனா இருக்கிற, அனுபவம் கம்மியா இருக்குது, நத்திங் டூயிங், நீ செய்யற, கடவுள் உன்னை வழிநடத்தினார் என்று சொல்றாரு. அதுல வந்து 3 செய்திகள் அங்க சொல்றாரு. கடவுளாகிய ஆண்டவர், ஓகே, லார்ட் காட், அதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். எலோஹிம் யாவே என்று எபிரேய மொழியில சொல்லுவாங்க. லார்ட் காட், என் கடவுள், மை லார்ட், என் கடவுள், என்னை வழிநடத்திய கடவுள்,
இவ்வளவு காரியங்களை செய்ய வைத்த கடவுள், இவ்வளவு முன்னேற்பாடுகளை செய்ய வைத்த கடவுள், இவ்வளவு திட்டங்களை தீட்ட வைத்த கடவுள், இத்தனை பேரை திரட்டி வைக்க வலிமை வாய்ந்த கடவுள் உன்னோடு இருப்பார், முன்னோடு இருப்பார், உன்னோடும் இருக்கிறார், முன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்ல பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை விட்டு கைவிடார். ரொம்ப அழகான மொழிபெயர்ப்பும் கூட ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான மொழிபெயர்ப்பு. கடவுளுடைய இல்லத்தின் பணியானது நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார், உன்னை உள்ளங்கையில் தாங்கி ஒவ்வொரு பணியும் நலமாய் செய்ய அவரே உனக்கு துணையாய் இருப்பார், அவரே உனக்கு துணையாய் இருப்பார். ரொம்ப அழகான செய்தி இதோ. அப்புறம் அதுக்கப்புறம் சொன்ன பிற்பாடு கடவுள் கூட இருக்கிறாரு. கடவுள் மட்டும் கூட இல்ல, கோயில் பணியாளர்கள், குருக்கள், லேவியர்கள் அத்தனை பேர் உனக்கு துணையா இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, மக்கள் குழாம், அரச அலுவலர்கள், காரிய காப்பாளர்கள் அல்லது கருவூல காப்பாளர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இஸ்ராயேலே உனக்காய் காத்திருக்கிறது. துணிந்து செல், துணிந்து செல். எவ்வளவு அழகான ஒரு ஊக்க சொற்கள். இப்படி மட்டும் ஒரு அப்பா இருந்தாருனாக்க நாம கோயில் என்ன கோபுரமே கட்டிடலாம் இல்லைங்களா? அவ்வளோ அழகா பண்றாரு. ஓகே, நம்ம அருமையான ஒரு பகுதியை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நல்ல அதிகாரம், நிறைவின் அதிகாரத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்துல 3 செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 செய்திகள், சின்ன சின்ன செய்திகளை சொல்லி ஆசைப்படுகிறேன். என் மனதில் நான் எண்ணினேன், அந்த எண்ணம் நல்லதென்று நினைத்தேன், அதை செயல்படுத்த ஆரம்பித்தேன், செயல்படுத்தினேன். எவ்வளவு அழகான ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதராக தாவீது இருக்கிறார். மனசுல தோன்றுச்சு, ஆண்டவருக்கு ஒரு கோயில் கட்டணும். நாம கேதுரு மரத்தால் ஆன அரண்மனையில குடியிருக்கிறோமே, ஆண்டவர் மரத்தால் ஆன உடன்படிக்கையின் பேழையில குடியிருக்கிறாரே, நாம் அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நினைத்ததை செயல்படுத்த ஆரம்பித்தேன். ஆரம்பிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் கற்று தேர்ந்தேன். இப்ப எல்லாம் முடிச்சிட்டேன், நீ கட்ட ஆரம்பிச்சது. அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான ஒரு தாவீதினுடைய மனநிலை. ரொம்ப அருமையான ஒரு மனநிலை, ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. நான் நினைச்சேன், செஞ்சுட்டேன், மீதி நீ செய்யணும்பா. இது வரைக்கும் என்னால வர முடிஞ்சிச்சுப்பா, வயசாயிருச்சு, இதுக்கு மேல வர முடியாது. ஆனா ஒரு தடவையும் நீ விட்டுறாத. என்னை காப்பாத்தின கடவுள், என்னை வழிநடத்தின கடவுள் உன்னையும் வழிநடத்துவார், தொடர்ந்து போ என்று அழகாய் சொல்கின்றார். அந்த ஒரு பகுதி இந்த ஒரு அழகான செய்தியாக இருக்கிறது. 2வது, என் மகன் சாலமோனே என்று ஒரு தந்தை பரிவோடு தன் மகனுக்கு ஆணையிட்டு சொல்கிறார். இங்கே 20 ஆணையல்ல, அன்பின் பிணை. நம்ம அதுதான் அப்படிதான் சொல்லணும். சாலமோன் அச்சப்படுவதற்கு பதிலாக உற்சாகப்படுத்தப்படுவார், கட்டாயம் ஊக்கப்படுத்தப்படுவார், கட்டாயம் துணிந்து செய்வதற்கு அவருக்கு வலிமையும் வல்லமையும் கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொல்வாரு. அந்த அப்போ தாவீது சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு சொல்றாரு என்னன்னாக்க, நான் வெற்றி பெறுவதற்கும் வெற்றியின் வாழ்க்கையை வாழ்வதற்கும் இவ்வளவு காரியங்களை செய்வதற்கும் காரணம் நான் கட்டளைகளை கடைபிடித்தேன், நீயும் கட்டளை கடைபிடி. பிளவுபடா உள்ளத்தோடு ஆண்டவருக்கு வழிபடு, அதான் முக்கியம். பிளவுபடாத உள்ளத்தோடு இந்த பக்கம் பாது, அந்த பக்கம் ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா என்கின்ற பிளவுபடாத உள்ளத்தோடு, அதான் ரொம்ப அழகா முழு மனதோடும் மிக்க ஆர்வத்தோடும் எந்தூசியாசம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னொரு சொல்லிடுறேன். என்தெயோஸ்-இசம், அதான் அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வருகின்ற வார்த்தை. என் என்றால் இன், தேயோஸ் என்றால் கடவுள், இசம் என்றால் நான் கடவுளில் இருப்பதை போல நான் வாழ்ந்தோம் என்றால் உற்சாகமாய் வாழ்வேன். அதான் எந்தூசியாசம் என்று சொல்கிற அழகான வார்த்தை, மிக அழகான வார்த்தை. என்தெயோசியாசம் என்று அந்த வார்த்தை வருகிறது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது நீ முழு மனதோடும் ஆண்டவரோடு வாழ்கிறோம் என்ற உணர்வில் நீ வாழ்ந்தாய் என்றால் உன்னால் கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு அருமையான செய்தியை சாலமோனுக்கு அவர் படம் பிடித்து காட்டுகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில fix your eyes on Jesus என்று பவுலடியார் சொல்கிறார். உன் கண்களை இயேசுவின் மீது பதிய வையுங்கள். இங்கே அங்கே அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. ஐஸ் ஆன் ஜீசஸ், மூவ் ஃபாஸ்ட், ரன் டுவர்ட்ஸ் தி கோல் என்று நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க இயேசு அழைக்கிறதாக பவுலடியார் சொல்கிறார். அதைத்தான் தாவீது தன் மகனுக்கு சொன்னார்.
அதைத்தான் இன்று நம்முடைய இளைஞர்களுக்கும் இளம் குழாமிற்கும் அல்லது பெரியவர்களுக்கும் வாழ்க்கையில் தத்தளித்து போயிருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறோம். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் காட். போதும், அது போதும். வேற எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளால சாதிக்க முடியும். உற்சாகம் இருக்குது, முழு உள்ள இருக்குது, முழு மனசு இருக்குது, ஆண்டவர் போதுன்ற எண்ணம் இருக்குது. வேற என்ன வேணும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு? வேற என்ன வேணும்? எது நம்மளை தோக்கடிக்கும்? எது நம்மளை தோக்கடிக்க முடியும்? அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரணும். அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது 2வது கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது 9ஆம் வசனத்தில் வருகின்ற அழகான ஒரு வாக்கியம், நீ அவரை தேடினால் கண்டடைவாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. பழைய பாட்டு தான், அதிகமாக அதை பாட மாட்டேன். ஆனால் ஜெபக்கூடங்களுக்கு போகும்போது அந்த பாடலை பாட சொல்லி கேட்டு மகிழ்வது உண்டு. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதியோ தீரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆண்டவர் தேடுது. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அழகான பாடல். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி ஆண்டவர் தேடணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை கடவுளை தேட சொல்லி கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கை வளமாக மாறும், வளமையானதாக மாறும். எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகாத பிள்ளைகளாக நம்ம மாறுவார்கள். அந்த ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மனநிலை நம்ம கொடுக்கணும். லூலு அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. லூர்து அது பேர். அது லுலுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பொடுசு அவ்வளோ பக்தியாக ஜாமான் சொல்லும், அவ்வளோ அழகாக ஜாமான் சொல்லும். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், குழந்தை மழலை உள்ளத்தில் சொல்லும். அப்படியே அழகாக, ரொம்ப நல்ல பணக்காரங்க அவங்க, நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அது ஜமாலை அப்படி கழுத்தை தொங்கிக்கிட்டே இருக்கும். அது எடுக்க விடாது. மாதா மேலே அவ்வளோ பக்தி. நான் லூர்து மாதா பிள்ளை அப்படின்னு சொல்லும். நல்ல அழகான ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவங்க நினைச்சாங்க என்னென்னமோ நகையெல்லாம் வெளியே போடலாம், நெக்லஸ் போடலாம், டாலர் போடலாம், லாக்கெட் போடலாம். ஆனால் அது ஜமாலை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அது பொண்ணு போட்டிருக்காங்க, குட்டி பொண்ணுக்கு அந்த பிரியம். மாதா ஜமாலை தான் பிடிச்சிக்குவாங்க. ஏன்ற சாமியை தேடுறாங்க. முதல்ல சாமியை தேடுங்க. அவங்க நீ என்னை தேடினால் கண்டடைவாய், நீ என்னை புறக்கணித்தால் ஆண்டவர் உன்னை கைவிட்டு விடுவார். அதான் நமக்குறார். அப்போ நம்ம ஆண்டவரை தொடர்ந்து தேடணும். ஆண்டவர் நம்முடைய சொந்தமா வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ஹோல்ட் யுவர் பிரேவியரி வில் ஹோல்ட் யூ. என்னுடைய ஜெப புத்தகத்தை நான் தூக்கி பிடித்தேன் என்றால் அந்த ஜெப புத்தகம் என்னை தூக்கி பிடிக்கும். என் ஜெப புத்தகத்தை நான் தூக்கி பிடித்தேன் என்றால் என் ஜெப புத்தகம் என்னை தூக்கி பிடிக்கும். அதான் முக்கியம். ஹோல்ட் யூ பிரேவியரி வில் ஹோல்ட் யூன்னு சொன்னார். அதான முக்கியம். ஆண்டவரை தேடுறதும், ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறதும், ஆண்டவருடைய பெயரால் நம்ம உழைப்பதும் அதான் மேலான பாடமாக அமைகிறது. அதுதான் அந்த கருத்து தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் கடைசியா ஒரு நல்ல கருத்தாக தான் இருக்குது. தாவீது சாலமோனுக்கு சொல்லுகின்ற கருத்துக்கள்ல, நான் உன் கூட இருக்கிறேன், என் கடவுள் உன் கூட இருக்கிறாரு, குருக்கள் உங்க கூட இருக்கிறாங்க, குருகுலம் கூட இருக்குது, மக்கள் கூட்டம் உங்க கூட இருக்கிறாரு, எதுக்கு நீ பயப்படணும்? அழகான அதாவது நீ செய்ய போவது உன் அறிவாலோ, உன் ஞானத்தினாலோ, உன் திட்டத்தினாலோ, உன் சிந்தனையினாலோ, உன் முயற்சியினாலோ அல்ல. இது ஒரு கூட்டு முயற்சி. அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியது யார்? சாலமோன்னு சொல்றோம். இந்த தாவீது சொல்லுறது என்னது? இந்த மக்கள், இந்த குருக்கள், இந்த லேவியர்கள், இந்த லேவிய குலத்தார்கள், வாயில் காப்பவர்கள், பாடல் குழுவினர், படைத்தலைவர்கள், குலத்தலைவர்கள், மற்ற நம்பிக்கைக்குரிய ஆலோசகர்கள் எல்லாருமா சேர்ந்துதானே கட்டினாங்க. அதான் நம்ம உண்மை. அதைத்தான் குறிப்பிட்ட ஆசிரியர் மிக அழகாய் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு கூட்டு முயற்சி. சாலமோன் கட்டினார் என்பது பெயரளவில் இருந்தாலும் இது ஒரு கூட்டு முயற்சியாக தந்தை சேர்த்து வைக்க தனையன் கட்டினான், அத்தனை பேரும் ஒத்துழைத்தார்கள். இதுதான் உண்மையான செய்தி என்பதை அழகாய் சொல்லி அவர் மறைந்து நிற்கிறார். நன்றி தந்தை அவர்களே. இந்த புத்தகத்துல ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நம்ம ஸ்டைலுக்கு ஒரு சாப்டர் கிடைச்சிருக்கிற மாதிரி அவரு பேரு அவருக்கு எந்த பொறுப்பு சொல்லி பங்கு போட்டு கொடுத்துட்டே இருந்தாரே தவிர்த்து இப்பதான் நம்ம பங்குக்கு வந்திருக்கிறாரு தாவீதுன்னு சொல்லிட்டு. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. அருமையான ஒரு விளக்கம், அருமையான வாழ்வியல் பாடங்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களை இதுவரை நாம் குறிப்பிட்ட முதல் புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்திற்கு உண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம்.
குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 28. பின்பு தாவீது குலத்தலைவர்கள், அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள், 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள், அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடமையான அனைத்து சொத்துக்கள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரவேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள், போர் வீரர்கள், வலிமை மிகு எல்லா வீரர்கள் ஆகியோரையும் எருசலேமில் கூடி வரச் செய்தார். பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது: என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால்மனை ஆகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனத்தில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் கடவுள், நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம், ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார். ஆயினும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரவேல் மேல் என்றென்றும் அரசனாய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டாரிலெல்லாம் என்னை தேர்ந்து கொண்டார். தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்ட என் தந்தையின் புதல்வருள் என் மேல் விருப்பமுற்று இஸ்ரவேல் அனைவர் மேலும் என்னை அரசனாக்கினார். ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள் இஸ்ரவேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நானும் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரவேலர் எல்லாரின் கண் காண, நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக. அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், அதன் உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மேலும் தம் மனத்தில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சை பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். அவர் குருக்கள், லேவியர் ஆகியோரின் பிரிவுகள், ஆண்டவரின் இல்ல பணிக்கான அனைத்து முறை வேலை, ஆண்டவரது இல்லப்பணிக்கான அனைத்து கலங்கள் ஆகியவற்றின் செய்முறை குறிப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன் வெள்ளி கலங்களை செய்வதற்கான பொன் வெள்ளியின் செக்கேல் நிறையையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும், வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும், திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றிற்குமான பொன் நிறையையும், வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும், அள்ளு கருவிகளுக்கும் கலங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான
பசும்பொன்னின் நிறையையும், பொற்கலங்களில் ஒவ்வொரு கலத்திற்கும் தேவையான நிறையையும், வெள்ளிக்கலங்களில் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான நிறையையும் கொடுத்தார். தூப பீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் கொடுத்தார். இறக்கைகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மூடும் பொற்கெருபுகளை கொண்ட பொன் தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார். தாவீது இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர், என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். இதோ கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்கெனவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன. எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய, எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர். மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் சொந்த கருவூலத்திலிருந்து பர்சனல் மணி, அவருடைய பர்சனல் ட்ரெஷரியில இருந்து அவர் முதல் காணிக்கை போடுறார். காணிக்கை போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி. காணிக்கை வசூலிக்க இருக்கிறார், காணிக்கையை மக்கள் போட இருக்கிறார்கள். முதல் காணிக்கை யாரு போடுறது? அரசனே போடுறார். அரசனே போடுறார். என் சொந்த கருவூலத்திலிருந்து முதல் காணிக்கை ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன்.